ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாம். வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடந்தால், அதுவும் நம்ம நிலா கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. நம்ம சேரன் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வாசலுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா வந்து போயிருப்பாங்க அப்போ, ஆனால் அவங்க போயிடுவாங்க. இங்கே வந்து நடேசன் தான் இருப்பாங்க. நடேசன் இருந்துட்டு, எனக்கா கிஃப்டா, ஏன் மகன் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கானா, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வராங்க. உள்ளே போகிறாங்க நம்ம நடேசன். அந்த சமயம் பார்த்து நம்ம சோழன் வந்து உள்ளே வராங்க. இங்கே நிலாவுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட்டு வந்து பின்னாடி ஸ்டூல் மேலே வச்சுட்டு நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம நடேசன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு வராங்க. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மகன் நமக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான், சரி நம்ம போட்டுட்டு போயிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனுமே இங்கே நம்ம சோழனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுட்டு வந்து காட்டுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. யோ, என்னையா பண்ணி வச்சுருக்க, எதுக்கியா நீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை திட்டுறாங்க. உடனே நம்ம நடேசன் இருந்துட்டு, என்ன சோழா, நீ தானே சொன்ன உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி, அதனால தான் போயிட்டு போட்டுட்டு வந்தேன், ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியே இருக்குது, அப்படியே டைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லூஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும், உனக்கு சைஸ் தெரியலனா என்கிட்ட கேட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் சொன்னதுமே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இங்கே சேரனுமே சிரிக்கிறாங்க. பல்லவன் கீழே விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்களால சிரிப்பை அடக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. இங்கே சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. யோ, ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடுறியா, அதுக்கப்புறம் நான் பொல்லாதவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே நடேசனுக்கு ஒன்றுமே புரியறதில்ல. என்ன இவன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான், நான் போயிட்டு போட்டுட்டு வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் உள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோழா, என்னடா இது, என்ன இது, எதுக்காக இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்க, யார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சோழன் இருந்துட்டு, இது வந்து நிலாவுக்கு தான் அண்ணன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்காது, நிலா சுடிதார்லேயே அழகாக இருக்கா, அதுவே போட்டுக்கிட்டோம், இப்படி ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. நிலாவுமே, ஆமாண்ணே கரெக்டாக சொன்னீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுமே நான் போட்டதில்லை, எப்போவுமே சுடிதார் தான், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுவே எனக்கு ஓகே தான். சோழா, நீ எதுக்காக ரிஸ்க் எடுத்து இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ட்ரெஸ்ஸே கொடுன்னு கேட்டேனா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்குறாங்க. நம்ம சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பல்லவன் வந்து சிரிக்கிறாங்க. அண்ணே என்னண்ணே ஃபன் பண்ணிட்டேண்ணே, நீ ஃபன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுமே காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து வேலை முடித்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே இங்கே நிலா பல்லவன் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் இருந்துட்டு, என்ன பல்லவா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவாண்ணே சரியான காமெடிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொன்னதுமே எங்கள் பாண்டியன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சும்மாவே நம்ம பாண்டியன் வந்து நம்ம சோழனை பயங்கரமாக கலாய்க்குவாங்க. என்னடா சோழா, உனக்கெல்லாம் இந்த வேலை தேவையா, அது மட்டும் இல்லாமல் அப்பா செம்மையாக காமெடி பண்ணிட்டுக்கிறாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சது போதும், நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் போயிட்டு வெளியே உட்காந்துடுறாங்க. இங்கே நம்ம நிலா இருந்துட்டு வெளியே வந்து சோழனை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு சோழா, உன் அப்பா பண்ணது, உன் அப்பாவை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்ததை பார்த்துட்டு உனக்கே சிரிப்பு வந்ததில்ல, அதனால தான் நாங்கள் எல்லோரும் சிரித்தோம், அதுக்காக நீ கோச்சிக்குவியா, சரி நம்ம இன்டர்வியூக்கு போகணும்ல, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நிலா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் நம்ம சோழனும் இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு போன இடத்துல நம்ம நிலா வந்து அப்போ தான் போகிறாங்க. இங்கே மேனேஜருமே, அதாவது நம்ம சோழனோட ஃப்ரெண்டுமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் நம்ம நிலா வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயம் சோழனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு சோழன்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் சோழா, என் அப்பா ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே நீ சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடணும், கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இல்லாமல் இவங்கள நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ன இந்த ஆஃபீஸ்லேயே இருக்க விட மாட்டார், என்னை பயங்கரமாக திட்டுவார், உனக்கே தெரியும்ல என் அப்பா எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நான்லாம் பார்த்துக்கிறேன், உன் அப்பா வரத்துக்குள்ளே நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுறேன்
அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கர சந்தோஷம். சோழனோட ஃப்ரெண்ட் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்போ வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழனும் நிலாவும் பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. இங்கே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சோழா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி நீ எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, அது என் ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனால் இந்த வேலை சேரன் அண்ணன் சொல்லி தானே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை, மறந்தே போயிட்டேன். சரி சோலா, நான் இந்த விஷயத்த உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி நான் வந்து உங்கள் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அண்ணன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலையே. நிலா, இப்போவே சொல்லணுமா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேமே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக, அதாவது அப்புறமா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லிடுறாங்க. நிலாவுமே ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே சாப்பிட்றாங்க. நம்ம சேரன் துணி துவைச்சி காய போட்டு அப்போ தான் உள்ளே வராங்க. இங்கே நம்ம சோழன் வந்து சேரனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதாவது சொல்லி தான் நிலாவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவளுக்கு வேலை கிடச்சிருக்க மாதிரி நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நிலா வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா, நீங்கள் ஏதாச்சும் குழப்பியிருக்க போகிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இங்கே சேரன்கிட்ட சொல்லிடுறாங்க. ஏண்டா அந்த பொண்ணுக்கிட்ட பொய்யா சொல்கிற, இந்த பொய்யே உனக்கு ஒரு நாளைக்கு ஆபத்தாக வரப்போகுது, பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் பொய் சொல்கிறத கம்மி பண்ணிக்கோ, அந்த பொண்ணை ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நிலா வந்து சேரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, உங்களால் தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே வேலையே எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களால் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சேரனுமே சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சோழன்கிட்ட கேட்குறாங்க, டே சோழா, அதான் அன்றைக்குமே வேலை கிடச்சிருச்சு, நீ ஏன் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்க, நீ எப்படா வேலைக்கு போக போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நிலாவுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. உடனே பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அதான் உங்கள் அண்ணன் தான் முதலாளியாக தானே இருக்கார், அப்புறம் எதுக்காக அவர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, ஓ, இன்னும் என்னென்னமோ போய் சொல்லி வச்சுருக்கான், என்னென்ன போய் சொல்லி வச்சுருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க, ஏன்டா எனக்கு வம்பு வர வைக்கிற, ஏதாவது சொல்லி சமாளிடா அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் இருந்துட்டு, ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சோழன் என்ன இது முதலாளியாக தானே இருக்கார், அப்புறம் எப்படி, அதுதான் ஒரு 4-5 கார் ஓடுதே அவருது, அவருக்கு வேலை இல்லைனாலையும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலையை வச்சிதமாக முடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் வந்து ஒரு வழியாக நிலாவை சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க, அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நான் கேட்குறதுக்கு மட்டும் கரெக்டாக உண்மையான பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லுப்பா நிலா, என்ன அப்படின்னு கேட்க, அது வந்துண்ணே, கார்த்திகா உங்கள் மேலே ரொம்பவே லவ் வச்சுக்கிட்டு இருக்கா, உங்களை லவ் பண்ணுறா போல், நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போயிருந்தோம், என்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் உங்களை பற்றி தான் சேரம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட 1000 டைம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு என்னமோ உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு தோணுது, உங்களுக்குமே கார்த்திகாவை பிடிச்சிருக்கோன்னு தோணுது, பிடிச்சிருக்குல்லண்ணே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டுமா, இப்போ அந்த விஷயம் எதுக்கு அப்படின்னு கேட்க, விஷயம் இருக்குண்ணே, உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அப்படி ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணிட போகிற, வேண்டவே வேண்டாம், என் அத்தைக்கு இப்படி நாம் யோசிக்கிறோன்னு தெரிஞ்சால் கூட அவ்வளோதான், சண்டைக்கு வருவாங்க, அவங்கள பற்றி உனக்கு தெரியாதுங்களா, வேண்டாம்மா, எனக்கு கல்யாணமே நடக்கலைனாலுமே என்னோட தம்பிங்க நல்லா இருந்தால் சரி, அவங்கள பார்த்துக்கிட்டே அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே என் காலத்தை நான் கழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவோ, என்னென்ன எப்போவும் உங்கள் தம்பிங்களை பற்றியே யோசிக்கிறீங்க, உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், இந்த வீட்டோட மகாலட்சுமி நீ தானேப்பா, எங்கள் எல்லாருக்குமே அம்மா மாதிரிப்பா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலாவுமே, சரிண்ணே, நான் சொல்கிறத கேட்கணும், கார்த்திகா கிட்டே நான் கேட்குறேன், கார்த்திகாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சம்மதிக்கணும், அவங்க அம்மா என்ன உங்கள் 2 பேர் மனசு பிடிச்சி போனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, மற்றவங்க பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அதை உங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்கள் தம்பிங்களோட ஆசையும் கூட. அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. அண்ணே கார்த்திகா மட்டும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்களும் சம்மதிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவனுக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணி சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அண்ணி, ரொம்பவே நல்லாயிருக்கு, கலக்குங்க. எப்படியோ ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் நடந்து இந்த வீட்டில் சந்தோஷ மழையாக பொழியணும். இந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே நம்ம வீட்டை பார்த்து அதாவது மூக்கு மேலே விரல வைக்கணும். அந்த அளவுக்கு இந்த வீட்டை நீங்கள் மாற்றி காட்டுவீங்க அண்ணி. நீங்கள் வராதுக்கு முன்னாடி இந்த வீடு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் இந்த வீடு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு நீ அப்படின்னு பல்லவனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே நிலா இருந்துட்டு சேரன்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாண்ணே பல்லவனுக்குமே ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது தான் வீட்டில் உள்ளவங்களோட அபிப்பிராயமே. சரிங்கண்ணே, இந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிலா வந்து பல்லவன்கிட்ட சொல்ல, இங்கே பாரு பல்லவா, கார்த்திகாவை எங்கேயாச்சும் வழியில் பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு போனோம்ல அந்த கோவிலுக்கு வர சொல்லிடு, நம்ம கார்த்திகா கிட்ட விஷயத்தை பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பல்லவனுமே சரிங்க நீ அப்படின்னு சொல்ல, நம்ம பல்லவன் வந்து காலேஜ் போகிற வழியில் இங்கே கார்த்திகாவை பார்க்க கார்த்திகா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவிலுக்கு வந்துடுங்க, நிலா அண்ணி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பல்லவா, எப்போ வரணும் அப்படின்னு கேட்க டைம் இங்கெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம பல்லவன். சரி நான் அம்மாவுக்கு தெரியாமல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து ஓடி போயிடுறாங்க. இங்கே கார்த்திகா அவங்க அம்மா கார்த்திகாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையாடி, எதுக்காக நீ இப்படி ஓடி ஆடிக்கிட்டு இருக்கன்னு தெரியல, ஏதோ சின்ன பிள்ளை நினப்பு, வீட்டில் உள்ள ஒரு வேலையை கூட செய்கிறதில்ல, பாத்திரமெல்லாம் தேய்க்காமல் அங்கே அப்படியே போட்டு வச்சுருக்க, வீடை கூட கூட்டல, என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தனா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கான்னு சொல்லிட்டு என்ன தாண்டி திட்டுவாங்க, ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுடு, அப்படி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. போமா, டயர்டாக இருக்குது, நான் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயர்டா? என்னடி டயர்டு உனக்கு, நீ என்ன போயிட்டு கொல்லையில் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டுருக்க, வர இரு அப்படின்னு சொல்லிட்டு தோசை கையை சூடு ஏற்றி உடனே கார்த்திகா கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாங்க. இங்கே பாருடி கார்த்திகா, இப்போ மட்டும் நீ பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கல, தோசை கையில் நல்லா சூடு ஏற்றிட்டு வந்திருக்கேன், அப்படியே கையில் வச்சிருவேன், சுற்றும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி பண்ணுற, நான் இப்போவே பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிடுறேன், நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணுறம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட அந்த வீட்டில் இப்படியெல்லாம் என்னை கொடுமை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கார்த்திகா வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்க்க போயிடுறாங்க. பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நம்ம கார்த்திகாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம்ல நிலா அவங்க வர சொல்லியிருந்தாங்கல்ல, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம அங்கே போயிட்டு வந்துடுவோம், அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமே, அம்மா எங்கேயாவது போகணும்னு பார்த்தா எங்கேயும் போகல, நைட் டைமில் தான் சீரியல் பார்க்கும், இப்போ வீட்டிலே தான் என்னவே பார்த்துக்கிட்டே இருக்குமே, நான் எங்கே போகிறேன்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டே இருக்குமே, எப்படி இந்த அம்மா கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே கார்த்திகாவோட அம்மா கிட்டே போயிட்டு, கார்த்திகா அம்மா ஏதாவது நொறுக்கு தீனி இருக்காம்மா அப்படின்னு கேட்க, நொறுக்கு தீனியா வாங்கி வந்து வச்சாதான் அப்போவே காலி பண்ணிடுறேன், அப்புறம் எப்படி வீட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மா ப்ளீஸ்மா, நான் கடைக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துடுறேனே அப்படின்னு கேட்குறாங்க. சரி போய் தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகாவும் இங்கே நிலா வர சொன்ன இடத்துக்கு கோவிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் வராங்க. இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு நிலா கிட்ட, ஆமாங்க என்ன எதுக்கோ வர சொன்னீங்களாமே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி பல்லவன் தான் சொன்னான். ஆமாங்க என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, அதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு பதிலை சொல்லணும், தெளிவான ஒரு பதில் சொல்லணும், அதே சமயம் நீங்கள் தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திகாவுக்கு பலத்த யோசனையாக இருக்குது, என்னவா இருக்கும், அப்படி என்ன கேள்வி கேட்க போகிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிங்க சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம நிலா இருந்துட்டு, அது வந்துங்க உங்களுக்கு சேரன் அண்ணனை பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் மாமாவை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும், சேரன் மாமானா எனக்கு உசுறு, என் அம்மாவை பிடிக்கும்னு கேட்டால் கூட பிடிக்காதுன்னு தான் சொல்வேன், என் அம்மா என் அப்பாவை விட சேரன் மாமானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது
பிடிச்சிருக்கு, அவரை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் லவ் பண்ணுறீங்கள, சேரன் அண்ணனுக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்குமே அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்காக நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு சுடுக்க வச்சிடும். என் அம்மா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குவேன். சும்மாவே சேரன் மாமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னாவே என் காலு கையெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறையவே அடி வாங்கிக்கிட்டு தான் நான் வருவேனே. கல்யாணம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பயங்கரமாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை தாங்க வரும், அதை சமாளிக்க தான் செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இதெல்லாமே எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரன் அண்ணன் ரொம்பவே நல்லவர், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறவருங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்கல்ல. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தானே. நீங்கள் ஓகே சொல்லலை அப்படின்னா நாங்கள் சேரன் அண்ணனுக்கு வேறு பொண்ணை பார்க்க போகிறோம், அதனால தான் உங்ககிட்ட எதுக்கும் கேட்கலாமேன்னு கேட்டேன். நீங்கள் வேறு அடிக்கடிக்கு சேரன் அண்ணன் பேரை சொல்லியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரை பார்க்குறதுக்காகவே வீட்டுக்கு வரீங்க, அதனால தான் கேட்டேன். நீங்கள் ஓகேவா இல்லை வேறு பொண்ணு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி இங்கே நிலா கேட்டதுமே இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு, ஐயோ, நான் என் சேரன் மாமாவெல்லாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இல்லைங்க, நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் உன் அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நிலா சொன்னதுமே இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு, வேண்டாங்க, என் அம்மா கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க, கண்டிப்பாக அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணுவோம், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் ஓகேங்க, ஆனால் நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் எதிர்க்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் பக்கபலமாக நிற்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓகேவே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சோழன் அண்ணனும் லவ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோலாம் பிரச்சனையை எதிர்த்தீங்க, அந்த அளவுக்கெல்லாம் இங்கே பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேங்க, எனக்கு சரி, நல்ல நாளாக குறித்து கோவில்லையே கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க, ஓகே, எப்படியும் ஒன்று சேரன் மாமா கூட எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சேரனுமே ஓகே தான் சொல்லிடுறாங்க. சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பல்லவன்கிட்ட மாலைலாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே பல்லவனும் பாண்டியனும் போயிட்டு மாலை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கோவிலில் இங்கே நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியுது. இந்த விஷயம் வந்து கோவிலில் ஒருத்தர், அதாவது கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க போயிட்டு கார்த்திகா கிட்ட சொல்லிடுறாங்க, இப்படி தான் அந்த சேரனுக்கும் உங்கள் பொண்ணு கார்த்திகாவுக்கும் கோவிலில் இன்றைக்கி கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே கார்த்திகாவோட அம்மாவுக்கு நெஞ்சே பொழக்கிற மாதிரி இருக்குது. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி, அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டேடி, உன்னை அந்த வீட்டுக்கே போக விட்டுறக்கூடாது, என் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டாலே பாவி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த சேரன் குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு ஏன் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இங்கே சேரன் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா நடேசன் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இருக்கிறதில்ல. எங்கடா உன் பசங்கள்லாம், உன் பையன் என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டானுமே, உண்மையாடாது அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணமா, எனக்கு யாருமே பத்திரிக்கை வைக்கவே இல்லையே அப்படின்னு இங்கே நடேசன் சொல்கிறாங்க. பத்திரிக்கையா, உன் மகன் கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை வேறு நாங்கள் வைக்கணுமா? டேய், உன்னை நல்லா சும்மாவே விட மாட்டேன்டா, உன் பையன் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது, என் பொண்ணை என்னென்னமோ பேசி அவன் மனசை கரைச்சி போய் எந்த வீட்டுக்கு மருமகளாக வாக்கப்பட்டு வர போகிறாலுமே, இதை யாரோ சொன்னாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன், வீட்லேயுமே அந்த கார்த்திகாவை காணும் அப்படின்னு இங்கே கார்த்திகோட அம்மா பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆட்டோவில் நம்ம சேரன், கார்த்திகா, நிலா, பல்லவன், பாண்டியன்னு எல்லாருமே வந்து இறங்குறாங்க. இங்கே நம்ம கார்த்திகாவும் சேரனும் மாலையும் கழுத்துமாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கார்த்திகோட அம்மாவுக்கு வயிறு பற்றின்னு எரியுது. அப்படியே பயங்கர காண்டாகிறாங்க. கார்த்திகா, என்னடி வேலை செஞ்சுருக்க, உனக்கு எப்படியோப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் போயும் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி, இவன் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பானாடி, உனக்கு
எனக்கு கஞ்சி ஊற்றுவானாடி, இந்த பாலடைஞ்ச வீட்டில் நீ எப்படி வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகாவோட அம்மா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், வீடு அது பணம் சொத்து அதெல்லாம் வந்து கூட வர போகிறதில்ல. நல்ல மனுஷங்க தான், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறது. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நீங்கள் என்னங்க சேரன் அண்ணனை இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் சேரன் அண்ணனை பற்றி ஏதாவது பேசுனீங்க வாயெல்லாம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எங்கள் கார்த்திகோட அம்மா இருந்துட்டு, ஏய் என்னடி நீ தான் ஓடி வந்துட்ட, அதனால் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்து இந்த சேரன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? எல்லாமே உன்னால தாண்டி. உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் ஏமாற்றிட்டு இந்த சோளம் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த. இப்போது அதே மாதிரி என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்து இந்த சேரன் பையனுக்கு கல்யாணம் நடத்திட்ட. அந்த சேரனுக்கு ஊரெல்லாம் சுற்றி இருந்தால் கூட பொண்ணு கிடச்சிருக்காது. போய் அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேடி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. உடனே பல்லவனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்க அத்தை, அண்ணி ஏதாவது சாபம் விட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா